தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான தனுஷு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. தனுஷு ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வாழ்க்கை உங்களை கீழே தள்ளினாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எழுந்து நிற்கக்கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். அதனால தான் உங்களை எளிதில் தோக்கடிக்க முடியாதுங்க. ஆனாலும் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த தைரியத்தை சோதிக்கிற சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கும். பணப்பிரச்சனைகள், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். நம்பிக்கை வச்சவங்க சிலர் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. வேலை மற்றும் தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்காம போயிருக்கும். என்னுடைய முயற்சிக்கு எப்போ பலன் கிடைக்கும், என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, எப்போ இதுவெல்லாம் எனக்கு மாறும் அப்படின்னு தூங்க விடாமல் ரொம்பவே ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அதற்கான எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு தகவல் உங்களை தேடி வரப்போகுது. புதிய வேலை அல்லது தொழில் தொடர்பான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானாக உங்கள் கையில் கிடைக்க போகுது. உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய புதிய மனிதர்கள் மற்றும் நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். கடன் சுமையை மெதுவாக குறைக்க உதவக்கூடிய சூழலும் உருவாகும். மனசில் இருந்த சோர்வு விலகி இன்னும் நமக்கு நல்ல காலம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுதுங்க. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கிரகநிலைகள் தரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுஷ் ராசி மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமில் இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர ஸ்தானத்தில் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும், சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், கலத்திரஸ்தானத்தில் புதனும் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா மனசில் புழுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோணுங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள் அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நறுமண பொருட்கள் தொடர்பான துறைகளில் இருக்கவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சிற்றின்ப செயல்பாடுகளால் உங்களுக்கு சேமிப்புகள் குறையும். புதுவிதமான பயிற்சிகளில் கலந்துக்குவீங்க. இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனசில் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா அது அவ்வளவு நல்லதில்லை. அதனால் எதையுமே திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியாது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். உங்களுடைய ராசிக்கு 6, 10ஆம் இடங்களில் சனியினுடைய பார்வை பதிகிறதுனால ஆரோக்கிய தொல்லையும் இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் போடுவாங்க. அதையெல்லாம் கடந்து வரதுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரொம்பவே அதிகம் தேவைப்படும். மருத்துவ செலவுகள் கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் உங்களுக்கு மனசுல ஒரு கலக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் உங்ககிட்ட கொடுத்த பொறுப்புகளை மற்றவங்களை நம்பி நீங்க ஒப்படைக்க வேண்டாம். அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் ரகசியங்களை யாரை நம்பி நீங்க சொல்லிடக்கூடாது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகிறதா சொல்லி அச்சுறுத்தக்கூடிய மனநிலையும் இருக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். வேலையில் இருக்கவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அதிக முயற்சி எடுத்து தான் வெற்றி அடைகிற மாதிரியான சூழல் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்கள் புரிஞ்சுக்காம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உறவினர்கள் பகையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும். மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் பேச்சுக்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமான
முடிவுகளை எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுறது நல்லது. மேலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கும் அப்படின்னா சனி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும், தெளிவு பிறக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்டு இருந்திருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிஷத்தில் நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்பவும் போல் இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்போவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலே மாறப்போகுதுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிராதித்ய யோகம் காரணமாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலுமிருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்வதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழலில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையாக இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி
மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நம்ம மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாமல் நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்திலையும் தேஜஸில் இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதி தான் நிறைவேறுது. அதனாலேயே உங்கள் வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இந்த இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதை வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இதுவரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கையிலே சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற போகுது. அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரகநிலைகள் காரணமா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்களில் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் நீங்கள் விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்காமல் வாக்குறுதிகள் கொடுக்கறதோ பொருளாதார உதவிகள் செய்கிறதையோ உடனே செய்யாமல் கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களை அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். சனிக்கிழமைகளை சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களை சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பேச்சின் இனிமையால் காரியங்கள்லாம் கை கொடுங்க. பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக இதிலும் ஈடுபடுவீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழலை ஏற்படுத்தும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்தும் உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். அடுத்ததா பூராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்க முயல்வீங்க. அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வீங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.